ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி நாங்கள் கனவா வடை செய்ய போகிறோம். அது செய்யக்கூடிய பொருட்களை பார்ப்போம். 150 கிராம் சின்ன வெங்காயம், சிறிதளவு கருவேப்பிலை, சிறிதளவு கொத்தமல்லி, 2 பச்சை மிளகாய் சிறிதாக கட் பண்ணி கொண்டது, ஒரு துண்டு இஞ்சி சிறிதாக தட்டி கொண்டது, 1 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, 1 ஸ்பூன் ஜீரகத்தூள், 1 ஸ்பூன் சிக்கன் தூள், 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 ஸ்பூன் கரம் மசாலா, 1/2 கிலோ கனவாய். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மிக்சியில் இந்த கனவாயை சேர்த்துக்குங்க. இப்போது மஞ்சள் பொடி சேர்த்துக்குங்க, ஜீரகத்தூள் சேர்த்துக்குங்க, சிக்கன் தூள் சேர்த்துக்கலாம், மிளகாய்த்தூள், கரம் மசாலா, இஞ்சி பூண்டு விழுது, சிறிதளவு உப்பு, நான் உப்பு சொல்லலை, சேர்த்துக்கோங்க. இதோட கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்குங்க, மிக்சியில் ஒட்டாமல் வரும். இப்போ நம்ம இதை 2 சுற்றி சுற்றிக்கிறோம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள், நல்லா கனவாயை அரைத்தி கொண்டோம். இப்போ இந்த எண்ணெய் சேர்த்ததுனால மிக்சியில் கனவா ஒட்டாமல் நல்லா கிறிஸ்பியாக வரும். பாருங்கள், பாருங்கள் எப்படி 2 மிக்சியில் ஒட்டலை. பாருங்கள், நல்லா நம்ம அரைச்சி எடுத்துக்கிட்டோம். இப்போ நம்ம சேர்க்க வேண்டிய பொருட்களை சேர்ப்போம். வெங்காயம், நம்ம தட்டி வச்சுருந்த இஞ்சி, பச்சை மிளகாய், கொத்தமல்லி, கருவேப்பிலை. இப்போ நம்ம எல்லாத்தையும் போட்டுக்கிட்டோம். இதை நல்லா பிசைந்து எடுப்போம். நல்லா பிசைந்து எடுத்துக்கிட்டேன். பாருங்கள், நல்லா பிசைந்து எடுக்கணும். இப்போ இதை நம்ம ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சு நம்ம வடையை போடணும். கொஞ்சம் பெருஞ்சீரகம் சேர்த்துக்கிறங்க, நல்லா தட்டி பெருஞ்சீரகம் சேர்த்துக்கிறங்க. நான் சொல்ல மறந்துட்டேன். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சட்டி அடுப்பு எடுத்துக்கோங்க. இப்போ எண்ணெய் சேர்த்துக்குருவோம். எண்ணெய் சூடாகட்டும்.
ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எண்ணெய் சுட விட்டுது. வடையை தட்டி போட்டுக்கணும். தேங்காய் எண்ணெயில் நான் போட்டுட்ருக்கேன். அந்த எண்ணெய் வந்து உங்களுக்கு பொங்கி வருது பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ், இந்த தேங்காய் எண்ணெயில் போட்டால் கூட லைட்டாக பொங்கத்தான் செய்யும். ஆனால் அது வடை நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். தேங்காய் எண்ணெயில் போட்டால் வடை நல்லாயிருக்கும். நீங்கள் மற்ற எண்ணெயில் போட்டால் பொங்காது. தேங்காய் எண்ணெயில் மட்டும் போட்டால் பொங்கும். எந்த எண்ணெயில் போட்டாலும் பிரச்சனை இல்லை. நாங்கள் தேங்காய் எண்ணெயில் போடுறோம். அதான் நல்லா வெந்து வந்துருக்குதுங்களா, நல்லா வெந்து வந்துருச்சு. ஆனால் இந்த எண்ணெய் பொங்காதுக்கு 2 கருவேப்பிலையை வந்து பொரிய போட்டுருணும். கருவேப்பிலை தான் போட்டேன். ஒரு அளவுக்கு பொங்கும், ரொம்ப பொங்காது. நல்லா வந்துருச்சு. நம்ம வடையை எடுத்துக்குவோம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், கனவா வடை ரெடி ஆகிட்டது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ரெடி ஆகிட்டது. சூப்பராக இருக்கும், சுவையாக இருக்கும். நீங்கள் செஞ்சு சாப்பிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்